Hallelujah.
மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை இந்த பாடலை உணர்ந்து சொல்லி நாம் பாடுவோம். பிரசங்கி சொல்கிறார், சூரியனுக்கு கீழே இருப்பதெல்லாம் மாயையா இருக்கிறது, அவை ஒன்று நிலையானது அல்ல, எல்லாம் மறைந்து போகக்கூடியது. எது முக்கியமானது என்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பதே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கற்பனைகளின்படி நடந்தால் அழியானது நிலையானதுமான பரலோக ராஜ்யம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நாம் பரலோக ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. பாடலை பாடும் பொழுது எல்லோரும் உணர்ந்து சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்மளுடைய பழக்கத்தை படி சொல்லணும்னா நல்லா படி, நல்ல வேலை கிடைக்கும். அதுதான் ஆமே. நன்றா படிச்சா என்ன செய்யும்? நன்றா படிச்சு நல்ல முயற்சி செய்தா என்ன கிடைக்கும்? நல்ல வேலை கிடைக்கும். அது மாதிரிதான் முதல்ல ஆண்டவர் என்ன செய்யறதில்லை, ஆசீர்வாதத்தை தர்றதில்லை. அவரை அறிந்து கொள்ளணும். எதற்காக தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார், எதற்காக ரத்தம் சிந்தினார், எல்லாத்தையும் அறிந்து கொண்டாதான் இவை எல்லாவற்றையும் நமக்கு என்னெல்லாம் தேவையோ ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆமென். எனவே நம்முடைய தேவையை மாத்திரம் சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம என்ன நிலையில இருக்கிறோம்னு பார்க்கணும். உலகத்தின் செல்வங்களில் நான் அதிகமான
ஆசீர்வதித்திருக்கிறோமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு நாம் சேர்ந்திருந்தா நம்ம கேட்காமலே ஆண்டவர் கொடுப்பார். பரமபிதா என்ன செய்வாரா? நம்முடைய தாய் தகப்பன்மார் நமக்கு அந்தந்த வயதுல நமக்கு என்னென்ன வாங்கி தரணுமோ அதெல்லாம் வாங்கி தரது மாதிரி ஆண்டவர் என்ன செய்வாரா? எல்லாவற்றையும் நமக்கு தந்துடுவார். அல்லேலூயா. அதனதன் வேலைகள்ல சின்ன பையன்கள்லாம் சிரிக்கிறாங்க பாருங்க. ஆமென். அப்பா அம்மாட்ட கேட்டு கிடைக்காதது கூட ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அவர்களால முடியாதது ஆண்டவரால முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம செய்ய வேண்டியது என்னது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேட வேண்டும். இந்த பாடலை ஒருக்கா கூட நம்ம உணர்ந்து சொல்லுவோம். ஒருவேளை இந்த உலகத்தின் மேல சில பற்றுகள் எல்லாருக்கும் உண்டு. ஆமென். இல்லை ஆண்டவரே, இந்த நாளில் நீர் வந்தால் கூட நான் உம்மோடு வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். அதற்கு இடையூறா இருக்கிறத எல்லாம் நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்கள் விரும்புகிற உங்களுடைய தேவையான ஆசீர்வாதங்களை நீங்கள் கேட்காமலே தருவார். அதின் காலத்தில் என்ன செய்வாரா? நேர்த்தியாய் செய்வார். அவருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவை. எல்லாரும் சேர்த்து சொல்லுவோமா? மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, இந்த வானத்தின் கீழே
என்னுடைய சொந்த பொருட்களாயிருக்கலாம், என்னுடைய சொந்த ஆஸ்தியாயிருக்கலாம், எல்லாமே மாறியாயிருக்கிறது. ஆனால் எனக்குள் இருக்கிற ஆத்துமாவும் பரலோக ராஜ்யம் நிலையானது. என்னுடைய ஆத்துமா அது பரலோக ராஜ்யத்தில் மாறி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் போராட வேண்டும். அதற்காகவே இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கிறிஸ்துவின் அன்புடனே நாம் வாழ வேண்டும். எனவே இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாமே மாறியாயிருக்கிறது சொல்கிறேன். சிலருடைய முகத்துல சந்தோஷமே. ஆமே, நான் கஷ்டப்பட்டு பாடுபட்டது எல்லாம் மாயன்னு சொல்றீங்களே. பாருங்க, நீங்க வருத்தப்படக்கூடாது. என்னன்னு சொன்னா உண்மையாவே சத்தியம் அதுதான். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டிருந்தாலும் எல்லாமே என்னதுதான்? மாயம்தான். ஆமே, பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் லோன் எல்லாம் வாங்கி வீடு கட்டுவாங்க. நிலநடுக்கம் வந்தா என்னங்க செய்ய முடியும்? அப்படிதானே? நம்ம இடத்துல குறையும் நிலநடுக்கம். ஜப்பான்ல எப்பவுமே நிலநடுக்கம் வந்துட்டே இருக்கும். அப்பா சின்ன அதிர்வு. ஆமே, நம்ம வீட்டுல ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட நமக்கு பயமா இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீடு அப்படின்னு சொல்லி. ஆனா அநேக நாடுகள்ல இப்போ குரோஷியா நாட்டுல நிலநடுக்கம். எவ்வளவு ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் வீதியில வந்து இருக்கிறாங்க. தங்களுடைய சொந்த உறவுகளை இழந்து, தங்களுடைய குடும்பத்தினரை இழந்து, தங்குவதற்கு இடம் இல்லாம என்ன செய்திருக்கிறாங்க? அப்போ நிலநடுக்கம் வராம பாதுகாக்கணும்னா யாரால முடியும் சொல்லுங்க? ஆண்டவரால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நம்மை பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா. நிலநடுக்கம் வரணும்னால யாரால முடியும்? அதனால கொஞ்சம் பயத்தோட பக்தியோட இருந்துக்கணும். ஹல்லேலூயா. சுனாமி வரணும்னு சொன்னாலும் ஆண்டவரால முடியும், வராதன்னு சொன்னாலும் ஆண்டவரால் அது முடியும். அவர் சொல்ல காற்று சமுத்திரமும் எல்லாம் கீழ்ப்படியும், மலைகளும் கீழ்ப்படியும், வானமும் கீழ்ப்படியும். ஆமென், ஸ்தோத்திரம். பூமியும் கீழ்ப்படியும். அவரை யாரெல்லாம் பணிந்து கொள்வார்கள் தெரியுமா? வானோர், பூதலத்தோர், நாம் பூமியின் கீழானோர் கூட அவருக்கு முன்பாக பணிந்து முழங்கால் படிடுவார்களாம். அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கிற அமெரிக்கா இருக்கிறது, ஆப்பிரிக்கா இருக்கிறது, இனி எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. இந்த மக்கள் மாத்திரம் அல்ல. ஆமென். பூமியின் கீழானோர், வானலத்தோர் எல்லாருமே அவருக்கு முன்பாக நடுங்குவார்களாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னா, இந்த பூமியும் வானமும் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையாகவே நம்ம நாட்டுல நிலநடுக்கம் வந்து சொன்னா என்ன செய்ய முடியும் பாருங்க? நம்ம எல்லாம் வீதிகள்ல தான், எத்தனையோ பேர் வீதிகள்ல இருக்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனாலும் அவருடைய கிருபையினாலே
நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாமல், ஆமென், அவருடைய நீதிக்கு தக்கதாக அவர் நமக்கு நன்மை செய்கிறார். நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக என்னதா இருக்கிறது? அழுக்கான கந்தையா இருக்கிறது. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? இந்த நல்ல தெய்வம், ஆமென், ஸ்தோத்திரம். அவருக்காக நாம் எதையுமே செய்யவில்லை, ஆனாலும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி இந்த ஆராதனை பலியிலே, ஆண்டவரே, நீர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் எத்தனை பாவம் செய்திருந்தும் உமக்கு விரோதமாய் நான் உம்மை தேடாமல், வசனத்திற்கு விரோதமாய் நான் நடந்திருந்தும், ஒரு துரோகியாக, ஒரு கொடிய பாவியாக இருந்த போது என்னை நேசித்து, என்னுடைய குடும்பத்தை நேசித்து, என்னுடைய உறவினர்களை நேசித்து இந்த நாளை காண செய்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. அதை நிறைவேற்றுவதற்காகவே என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறேன். நன்றாய் கவனிங்க. நம்மை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். மாறாக நம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக அல்ல. அல்லேலூயா. கவனமா கவனிங்க. நம்முடைய நோக்கத்திற்காக அல்ல. நம்ம எல்லாரும் அப்படிதான் செய்யணும் பாருங்க. நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம், நாளை கழிச்சு என்ன செய்யலாம், அந்த நோக்கத்திற்காக அடுத்த ஆண்டு செய்யலாம். அந்த நோக்கத்திற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம் அல்ல. அதற்காக நம்ம ஜீவனோடு அல்ல. திடீர்னு நம்ம கண்ணை மூடிட்டோம்னா நம்ம கண் இந்த உலகத்தை பார்க்காது. நம்முடைய நோக்கம் எல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு. ஆமென். ஆண்டவருடைய ஒரு பிரதான நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனோடு பாதுகாப்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயற்கை சீற்றங்களில் இருந்து எத்தனையோ விபத்துக்கள், ஆமென், எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பாதுகாத்தது தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக. அந்த சித்தம் எதுவா இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்கான சித்தமாய் தான் இருக்கும். ஹல்லேலூயா. வேறே சித்தம் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு காரணத்திற்காகவே, எப்படி நாம் பார்த்தாலும், ஏதாவது ஒரு உதவியை நாம் செய்தாலும் அந்த நோக்கம் தேவனுடைய சித்தமாய் இருக்கும் என்று சொன்னால் அது தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காய் தான் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பது அவர்கள் வருங்காலங்களிலே பெரிய ஊழியக்காரர்களாய் மாறுவதற்காக இருக்கும். அவர்களை வசனத்திலே நீங்கள் போதித்து வளர்த்துவதற்கு நீங்கள் தகப்பனும் தாயாக இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். இதுவும் ஆண்டவருடைய நோக்கம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் மாற முடியும். அதற்காக தேவன் உங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. எனவே உலகத்திலே நாம் எதற்காக நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஆராதனை வேளையில கொஞ்சம் யோசித்து பார்த்து நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்திலே வந்து நீ ஜீவனை விட்டது எனக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை தருவதற்காய் அல்ல, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை தருவதற்காய். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் முடியுமான மட்டும், முடியாதவங்க உட்கார்ந்து ஆராதிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். முடியுமான மட்டும் இல்லாம அப்படியே எழுப்பி நின்று தேவனை துதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் வாயில திறந்து ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு யோகியரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சகல துதிகர மகிமைக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் எவ்வளவு மேலானது. அவருடைய நாமத்தை எல்லாரும் அறிக்கை செய்து கொஞ்ச நேரம் அவரை உயர்த்துங்க, அவரை துதிங்க. எல்லாரும் சபையோராய் அவர்களுடைய சத்தம் கேட்கட்டும். இந்த இடத்துல உங்களுடைய சத்தம் எழும்பட்டும். அவரை துதிக்கும் துதி. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை எந்த சித்தத்திற்காக, என்ன நோக்கத்திற்காய் இந்த உலகத்தில் கொண்டு வந்தீரோ அந்த நோக்கங்கள் நிறைவேறுவதற்காய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஜீவபலியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்ல முடியும்? இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஓ சபையே, விசுவாசியே, ஆத்துமாவே, ஓ அவரை
துதிப்பது மாத்திரம் ஆராதனை அல்ல, உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பதுதான் மேலான ஆராதனை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்முடைய சித்தத்திற்காய் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை மாத்திரமல்ல, என்னுடைய முழு குடும்பத்தையும் உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்றவங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க. ஆண்டவரே, இயேசுவே, 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 இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த சபையின் ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமானதாய் காணப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வனப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வனப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை.
Gracias.
எத்தனை பேர் நாம் ஒருவேளை சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கிறதுக்கு நமக்கு முடியாம இருக்கலாம், பரவாயில்லை. நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கல, நம்முடைய உள்ளத்துல நாம் எவ்வளவாய் ஆராதிக்கிறோம்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த இடத்துல ஒரு ஆள் உண்மையாய் ஆராதித்தா கூட நிச்சயமாகவே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். ஆமென். ஆராதனை என்றால் நாம் முகத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அதிக சத்தம் வந்தா நல்ல ஆராதனைன்னு நாம் நினைக்கிறோம். இல்ல, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ஒரு வெளிப்பாடு மாத்திரமே. ஆனால் உள்ளத்திலிருந்து நாம் எவ்வளவாய் ஆராதிக்கிறோம் அதை தேவன் பார்க்கிறார். ஆராதனை மாத்திரமல்ல, அர்ப்பணிப்பும் முக்கியம். அர்ப்பணித்தால் மாத்திரமே ஆண்டவர் நம்முடைய ஆராதனையை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. நம்மை அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்காத வரையிலையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையுமே கண்டுகொள்ள முடியாது. ஆமென். வசனம் சொல்லுகிறது, அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டிருந்தா மாத்திரம்தான் நம்முடைய வேண்டுதல்களை அவர்கள் செய்வார். நம்முடைய சித்தத்திலே இருந்து கொண்டு, நம்முடைய நோக்கத்திலே இருந்து கொண்டு, ஆமென், நம்முடைய பாவ வாழ்க்கையிலே இருந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் இதை ஆகிலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னால் அது முடியாத காரியம். பாருங்க. எனவே இதற்காக தான் நம்முடைய ஆராதனை, ஒவ்வொரு ஆராதனையிலையும் சபையின் ஆத்துமாக்களை நாம் அர்ப்பணிக்க வைக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்திற்காக எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. எங்களில் காணப்படுகிறதான உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத சித்தங்கள் எங்களிலே வேண்டாம் என்று சொல்லி, ஆமென், ஸ்தோத்திரம். இதுக்கு உடன்பட்டு எல்லா சபையார் எல்லாரும் நாம் கேட்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவருடைய யோசனைகள் நம்முடைய புத்திக்கு அது எட்டவே செய்யாது. பாருங்க, நாம் அற்பமான காரியங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போராடிட்டு இருப்போம். ஆண்டவர் அதற்கு மேலான ஒரு பாக்கியத்திற்காக நம்மை பக்குவப்படுத்தி கொண்டிருப்பார். அதை தெரியாம நாம அதை அசட்டை செய்து நம்ம ஜெபிச்சுட்டு இருப்போம். ஹல்லேலூயா. அப்படி செய்யவே கூடாது. எசேக்கியா ராஜா அப்படிதான் செய்தார். பாருங்க, நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போராடி பெற்றுக் கொள்வாங்க, அது ஆசீர்வாதமாவே இருக்காது. ஹல்லேலூயா. போராடி பெற்றுக் கொள்வதல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி நான் பெற்றுக் கொள்கிறேன்னு சொல்லணும். அதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிங்க. ஆண்டவர் நீங்க நினைக்கிறதற்கும் நீங்கள் ஜெபிக்கிறதற்கும் மேலான வாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் விரதத்தை வருத்துக்கிறார்கள். தூய ஆவி, அன்பின் ஆவி, துணையாளரை தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே உள்ளே குதையா வர வேண்டும்.
இழந்து போன அனுபவங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாம் மாறி ஆமென் புதிய மனிதனாய் புதிய சிருஷ்டியாய் தேவனாலே பிறந்து உலகத்தை செய்கிற ஒரு மனிதனாய் உங்களுடைய புது சிருஷ்டி மாறட்டும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய இதயங்களிலும் சபையாய் குடும்பங்களிலே உம்மை நம்பி உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து வந்து இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களும் நிச்சயமாகவே பிரகாசிக்கப்படும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வாழ்க்கையிலே ஆண்டவரே காணப்படுகிறதான மங்கி போன அனுபவங்கள் இருளி அதிகாரமான இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் மாறி போகட்டும். கிறிஸ்துவானவர் வழியாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்கும்படியாய் சபையாராய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய இதயத்திலே நீர் அசைவாடும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அசைவாடும், எங்கள் குடும்பங்களிலே நீர் அசைவாடும், எங்கள் தேசத்திலே நீர் அசைவாடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. நீர் அசைவாடும், நீர் அசைவாடும், ஒவ்வொரு குடும்பத்திலும் அசைவாடும். இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டிலே தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் வாய்க்கட்டும். உம்முடைய சித்தத்தின் மூலமாக இவர்கள் வழிநடத்தப்படட்டும் ஆண்டவரே. மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபை உள்ள நல்ல தெய்வமே, இந்த பரிசுத்த ஆராதனை வேளையில் நாங்கள் உம்மை பாட்டினாலும் துதியின் ஸ்தோத்திர ஆராதனையினாலும் மகிமைப்படுத்த தேவ பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் தந்த மேலான வாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த உலகத்தின் காரியங்களுக்காய் உம்மை பற்றிக் கொள்கிறவர்களாய் அல்லாமல் நீர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீரோ, என்ன ஆசீர்வாதத்தை தர வந்தீரோ, அந்த மேலான ஆசீர்வாதத்திற்காய் நாங்கள் உம்மை ஒவ்வொரு நாளும் அண்டி வாழ்கிறவர்களாய், அதற்காய் பிரயாசப்படுகிறவர்களாய் சபையார் அனைவரும் மாறுபடியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய திட்டங்கள் மாறட்டும், எங்களுடைய சித்தங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தமாய் காணப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே வருகிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்தி சொந்தத்தில் தருகிறோம். மீட்பெருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் உங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இப்போது சங்கீதமாக சங்கீதம் 19. சங்கீதம் 19 ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம்.
வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதி உள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியை எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. சேர்ந்து வாசிப்போம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியை நீ விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாரா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாரா. நீரே இப்போது சாட்சி கொடுக்கிறதான தேவன் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லலாம்.